अस्मद्गुरुपरमगुरुर्यतिवरपूर्णो सयामुनं रामम् पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् अहिंसा प्रथमं पुष्पम् इन्द्रियनिग्रह सर्वभूतदया पुष्पं क्षमा पुष्पं विशेषतः ज्ञानं पुष्पं तपः पुष्पं ध्यानं पुष्पं तथैव च सत्यमष्टविधं पुष्पं विष्णो प्रीतिकरं भवेत्. விஷ்ணுவுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணுறதாக இருக்கக்கூடியதான இந்த 8 புஷ்பங்கள், 8 மாமலர் அப்படின்னு சொல்லப்பட்ட 8 புஷ்பங்கள் இருக்கே, அஹிம்சாதிகள். அஹிம்சா, இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயை, க்ஷமை, ஞானம், தபஸு, தியானம், சத்தியம், இப்படின்ற 8 புஷ்பங்களும் விஷ்ணுவுக்கு பிரீத்தியாக. விஷ்ணுவுக்கு ஏன் இந்த 8 புஷ்பங்கள் பிரீத்தியாகுது, பிரீத்தியை உண்டு பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து இந்த ஜீவர்கள் இருக்காளே, மொத்தத்தில் ஜீவர்களில் 3 வகையாக இருக்கா. பத்த ஜீவர், முக்த ஜீவர், நித்திய ஜீவர். பத்த ஜீவர்னு இப்போ நாம் இந்த சம்சாரத்தில் இங்கே புழுதி மண்டலத்தில் உழண்டுருக்கோம். புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல் சரீரத்தை எடுத்து அதை அனுபவிச்சுட்டு, அப்படிப்பட்டவர் பத்த ஜீவர். இன்னொரு வகுப்பு இந்த சம்சாரத்தில் நம்ம போல் உழண்டு பக்தியோ பிரபத்தி பண்ணி மோட்சம் போராடு, பக்தி பண்ணி மோட்சம் போராடு, அவள் முக்தாள் அப்படின்னு பேர். அவள் எல்லா பாவத்திலேருந்தும் விடுபட்டு சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்ன மாதிரி எல்லா பாவத்திலேருந்தும் விடுபட்டு தூய்மையான ஆத்மாவை உடையவாளாக, அதான் தூய்மையான ஆத்மா, அதுதான் தூய்மை தன்மையானவளாக இருந்து எம்பெருமானுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்ணுவாள். எந்த விதமான ஞான சங்கோச்சமெல்லாம் இல்லாமல் வைகுண்டத்தில் கைங்கரியம் பண்ணுவாள். அது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் எவ்வளவு போகங்கள் அனுபவிக்கிறானோ அது மொத்தம் இவ அனுபவிப்பாள். இவாளுக்கு முக்த ஜீவன், முக்தன்னு பேர். இந்த ஜீவனுடைய வகை, அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்தில் நெடுநாள் பத்த ஜீவராக இருந்து அப்புறம் உபாயத்தை பண்ணி மோட்சத்துக்கு போனவா. இந்த பத்த ஜீவராகவே இல்லாமல் எப்போவுமே வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், கர்ம சம்பந்தமே இல்லாமல் முக்தர்கள் கர்ம சம்பந்தம் இருந்த பத்த ஜீவராக இருந்து அப்புறம் அந்த பக்தியானாலேயோ பிரபத்தினாலேயோ அந்த கர்மத்தெல்லாம் ஒழிச்சுட்டு மோட்சத்துக்கு போனவா. இந்த நித்திய சூரிகள், நித்திய ஜீவர்கள் எப்படின்னா, அவள் கர்ம சம்பந்தமே அற்று என்றைக்குமே அனாதி காலமாக இப்போ மேலுள்ள காலங்கள் அனந்த காலத்துக்கும் அவள் அப்படியே ஒரே மாதிரி இருக்கக்கூடியவா, தோஷமே கலசாது. இப்படி 3 ஜீவர் அங்கே வைகுண்டத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. இப்படி 3 ஜீவர்கள், ஜீவர்களுடைய வகை 3. ஆனால் இந்த ஜீவர்களுடைய தன்மை என்ன, உண்மையான தன்மை அப்படின்னா, நித்திய ஜீவர் எப்படியோ அது போல தான். அதை இப்போ முக்த ஜீவர் அந்த நிலையை அடைஞ்சாச்சு. பத்த ஜீவரான நாமும் பல பேர் இந்த உபன்யாசம் கேட்டுருவாள்லாம் சரணாகதி பண்ணியிருப்பா, அதனால் மோட்சத்துக்கு போகிறா. இன்னும் சில பேர்லாம் சரணாகதி பண்ணிட்டு போகிறா, பண்ணிட்ட உடனே மோட்சத்துக்கு போகிறா. இன்னும் சில பேர் பண்ணிக்காதே விட்டுட்டா கூட இந்த மாதிரிலாம் கேட்கறதுனால இன்னும் ஒரு அடுத்த பிறவிலையோ அதுக்கு அடுத்த பிறவிலையோ சரணாகதி பண்ணிக்கூடிய பாக்கியம் பெற்று மோட்சத்துக்கு போவாளாக இருக்கும். அதனால் அந்த மோட்சத்துக்கு போயிட்டா எம்பெருமானை போல அவள் எல்லா அனுபவத்தையும் அனுபவிக்கக்கூடியவள். எம்பெருமானுக்கும், அதான் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் 2 வகை. முக்தாத்மானு ஒன்று ஒரு வகை, நித்திய சூரிகள் நித்தியாத்மான்னு ஒரு வகை. இவாளுக்கெல்லாம் என்ன தன்மை, இந்த பத்த ஜீவனுக்கு கூட அதான் தன்மை. ஆனால் எப்படி ஒரு வைரத்தோட்டில்
அது எப்பவும் நாம் போட்டுனதுனால எண்ணெய் இறங்கி போயிடுது, அது பளிச்சுன்னு இல்லாத மங்கலாக இருக்குதோ, அது மாதிரி பத்த ஜீவர்கள் அனாதி கால பாபத்தினால அந்த உண்மையான தன்மையை ஒளியை இழந்துட்டு மங்கலாக இருக்கா, ஞான சங்கோச்சமாக இருக்கா. சரி, ஆனால் அதனால் எம்பெருமானை போல இவா அங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமானை போல இவாளுக்கு குணங்கள் உண்டு. ஞானம் எம்பெருமானை போல பூர்ண ஞானம் உண்டு. எம்பெருமானை போல குணாஷ்டகம்னு சொல்லக்கூடிய 8 குணங்களும் உண்டு இவாளுக்கு, ஜீவர்களுக்கு. எம்பெருமானுக்கும் இவாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கும் ராஜாவினுடைய பிள்ளைக்கும் என்ன வித்தியாசமோ அது போல், ராஜா எப்படி அந்த உலகம் மொத்தத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறான், அந்த பிள்ளை எப்படி பண்ணுறான், அந்த உலகம் அவனுடைய ஆளுகைக்கு, ராஜாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம் மொத்தத்துலேயும் இவன் அனுபவிக்கிறான். அந்த ராஜாவாக இருக்கவனுக்கு அந்த நிர்வாகம் இருக்குதே அது அதிகம், அது பிள்ளை கிடையாது. ஆனால் அனுபவம் அந்த அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட செல்வங்கள் எல்லாத்தையும் ராஜா எப்படி அனுபவிக்கிறானோ அது போல் பிள்ளையும் அனுபவிக்கிறான். ஆனால் பிள்ளைக்கு ஒரு காரியம் கிடையாது, என்ன, நிர்வாக காரியம் கிடையாது. அதுபோல தான் எம்பெருமானும் ஜீவர்களும், ஜீவர்கள்னால் முக்த ஜீவர் நித்திய ஜீவர்களும் எம்பெருமானை போல் எல்லாம் அனுபவிக்கிறார். ஆனால் ஜகத் வியாபாரம்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவாளுக்கு கிடையாது, இந்த ஜீவர்களுக்கு கிடையாது. அந்த ஜகத் வியாபாராதிகள் பண்ணக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், மோட்சப்பிரதத்துவம், உள்ள புகுந்து நியமிக்கிறது, இந்த மாதிரியான அந்த இது இருக்குது, ஜகத் வியாபாரம், ஜகத்தை ஆளக்கூடியது, அந்த இது மாத்திரம்தான் இவனுக்கு கிடையாது. ஆனால் ஜகத்தை ஆளக்கூடியதுனால எம்பெருமானுக்கு எவ்வளோ ஆனந்தங்கள்லாம் உண்டோ அது மொத்தம் இவனுக்கும் உண்டு. அந்த ஜகத்தை ஆளக்கூடிய எம்பெருமானுக்கு 6 குணங்கள் உண்டு, அது இவனுக்கு கிடையாது. அது ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு அந்த 6 குணங்கள் உண்டு, இவனுக்கு அந்த 6 குணங்கள் கிடையாது. ஆனால் எம்பெருமானை போல குணாஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் 8 குணங்கள் இவனுக்கும் உண்டு. எம்பெருமானை போல பூர்ண ஞானமும் இவனுக்கும் உண்டு, ஜீவனுக்கும். அது பத்த தசையில் நம்ம பாபத்தினால அது மறைக்கப்பட்டிருக்கு. இந்த உபாயத்தை அனுஷ்டிச்சிட்டோம்னா அந்த பாப்பமெல்லாம் போய் நாமும் ஆன மாதிரி சுத்தமாகிடும். அந்த குணாஷ்டகம் 8 குணங்களையும் நாம் பெறுவோம். அந்த 8 குணங்கள் என்னது அப்படின்னு சொன்னால், சம்ஸ்கிருதத்தை சொன்னால் அபகத பாப்மா, விஜரஹா, விமுர்த்திஹு, விஷோகா, விஜிகித்சா, அபிபாசா, சத்தியகாமஹா, சத்தியசங்கல்பா அப்படின்னு அந்த 8 குணங்கள். அந்த 8 குணங்களை உடையவனை சொல்கிறது அபகத பாப்மா, அதாவது பாபமற்ற தன்மை. அபகத பாப்மான்னா பாபமற்ற தன்மையாளனா இவன் இருக்கான். அதுக்கப்புறம் விஜரஹா அப்படின்னா ஜரை இல்லாதவனாக இருக்கான், மூப்பு இல்லாதவன். அப்புறம் விமுர்த்திஹு, மிருத்யு மரணம் இல்லாமல் இருக்கான். அப்புறம் விஷோகா சோகம் இல்லாதவனாக இருக்கான். விஜிகித்சா பசி இல்லாதவனாக இருக்கான். அபிபாசா தாகம் இல்லாதவனாக இருக்கான். சத்தியகாமகா அதாவது விரும்பினது எல்லாம் பெறப்பட்டவனாக இருக்கான். சத்திய சங்கல்பா நினைத்ததை நினைத்தபடி முடிக்க வல்லவனாக இருக்கான். அப்படின்னு இந்த 8 குணங்களுடைய இது. இந்த 8 குணங்கள் முக்தனுக்கு மோட்சத்தில் போனால் உண்டு. எம்பெருமானை நாம் ஆசிரியித்து இங்கேயே கூட அந்த திருவஷ்டாட்சரத்தை பிரதிபாத்தினா இருக்கிற எம்பெருமானை திருவஷ்டாட்சரத்தில் நிஷ்ட உடையவாளாக நாம் இருந்தோம்னா நமக்கு இந்த குணங்கள்லாம் தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்றத
எட்டு மாமூர்த்தி என் கண்ணன் எண்டி கெட்டிர என் பிறகிருதி எட்டு மாவரைகளி இன்ன என் குணத்தோன் எட்டணு என் குணமதியோர்க்கு எட்டு மாமலர் என் சித்தி என் பத்தி எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டு மாகுணம் எட்டெட்டு நுண்கலைகள் எட்டரத மேலனு எட்டினவே அப்படின்னு இந்த பலன்கள்லாம் அஷ்டாட்சரத்தை என்றவாளுக்கு ஜபிச்சு தியானம் பண்ணுறவாளுக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் எட்டு மாமலர் எண் பத்தி எண் சித்தி எட்டு யோகாங்கம் எண் செல்வம் எட்டு மாகுணம் எட்டெட்டு நுண்கலைகள், அதாவது எட்டெட்டு 64 கலைகள், 8 ரசம் மேலனவும் 8 ரசத்துக்கு மேலே இருக்கிற சாந்தி ரசம் எல்லாம் எட்டினமே, எல்லாம் அவளுக்கு கிடைக்காதே ஒன்றும் கிடையாது அப்படின்னு திருமந்திரத்தினுடைய பெருமையை சொல்லப்படுறது. அதனால் எட்டெனும் எண்குணம் அதியோர்க்கு, எட்டை எண்ணக்கூடியவர்களை அஷ்டாட்சரத்தை ஜபிக்கக்கூடிய நல்ல புத்தி மகான்கள், 8 குணங்கள் 8 புத்திகளை உடைய மகான்களுக்கு இந்த மாதிரியான எண் பத்தி எண் சித்தி 8 மாமலர் எட்டெட்டு நுண்கலைகள் 8 ரசம் மேலனான சாந்தி ரசம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லச்சு 8 மாகுணம் கூட இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த 8 ஏன் அது எப்படி இங்கே கிடைக்குமான்னா, முக்த தசையில் தான் பெருமாளை போய் அங்கே பரியங்கத்தில் போய் அவன் பெருமாளை அடையிச்சது தான் இந்த குணாஷ்டகம்னு சொல்லக்கூடிய 8 குணங்கள் அவனுக்கு வருது. ஆனால் முக்தானுபூதி அப்படின்னு முக்தனை போல் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி முடியும். அதாவது பகவத் தியானிக்க பரானா பரமைகாந்தியாக இருந்து அப்படிலாம் எப்போவுமே பகவத் சிந்தனை பரானா இருந்தால், அந்த மாதிரி திருவஷ்டாட்சரத்தில் சித்தி பெற்ற மகானாக இருந்தால், அந்த மாதிரி இங்கேயே அந்த தன்மை உள்ளவன் மாதிரி, அதாவது லோகத்தில் சொல்லணும்னா ஜீவன் முக்தாள் அப்படின்னு சொல்கிறாளே என்ன, அந்த ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரத்தில் இருந்தால் கூட, இப்போது ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏதோ உடம்பு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அவர் பார்த்துட்டுருக்குச்சேவே ஆப்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா அந்த உடம்பு கர்மாதீனமாக இருக்கிற உடம்பு, அந்த உடம்புக்கு எதனா ஏற்பட்டதுன்னா சரீரத்துக்கு ஏற்பட்டால் அந்த சரீரத்துக்கும் சமப்படும் ஆத்மா. ஆனால் இந்த மாதிரி தியான நிஷ்டைகளால் அவள் ஒரு சித்தி பெற்றவாளாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவளுக்கு இந்த சரீரத்தினுடைய உபாதி இருக்குதே, அது அவளுக்கு கிளேசமாக தெரியாது இருக்குது. அவள் எல்லா இலையிலையும் ஜலம் ஓட்டுறது, தாமரை இலையில் தண்ணி ஓட்டலை, ஜலம் ஓட்டாது இருக்குது. அதுபோல் அவள் இருக்கா. அது உதாரணத்துக்கு சொன்னேன், ஜீவன் முக்தின்னு அதை சொல்கிறா அவள். அதான் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவாள் தான் அவள் ஜீவன் முக்தின்னு சொல்கிறாள். அந்த மதத்தில் ஜீவன் முக்தி சொல்கிற மதம் இருக்குதே, அந்த மதத்தில் இதை தான் இந்த மாதிரி சொல்கிறேன் இருக்கட்டும். இன்னும் அது இல்லை, ஜீவன் முக்தி இன்னும் வேறு இருந்தாலும் இங்கேயே அதுதான் முக்தானுபூதின்னு சொல்கிறோம். அதாவது முக்த தசையில் பெறக்கூடிய ஒரு அனுபவத்தை பத்த தசையிலே கூட பெற முடியும் மகான்களாக இருக்குவாளுக்கு. சரி, அதனால தான் அப்படிப்பட்ட மகான்களுக்கு அதை தரணுமோ இல்லை எம்பெருமான். அப்போ அவன் பிரீத்தி அடைஞ்சாதான் தருவான். அந்த ஜீவ விசேஷத்தில், அந்த மகானாக இருக்கக்கூடிய ஜீவ விசேஷத்தில் அவன் பிரீத்தி உள்ளவனாய் இந்த முக்தானுபூதி இங்கே தரான். அப்போ அந்த குணாஷ்டகத்தினுடைய சாயை அது நம்ம இடத்துல இருக்கும். அந்த மகான் இடத்துல அந்த அனுபவம் இங்கேயே தெரியும். அதுக்காக தான் இந்த ஆத்மா எவ்வளவோ அனாதி காலமாக பாபம் பண்ணியிருக்கு. அந்த பாபத்தெல்லாம் போக்கடித்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்? இந்த 8 மாமலர் இருக்க
அஹிம்சை, க்ஷமா, சர்வபூத தயை, சாந்தி, ஞானம், தபஸ், தியானம், சத்தியம், இந்த தன்மைகளை உடையதான ஆத்மாவாக இருந்ததுன்னா, அதனால் இந்த 8 மலராக இருக்கக்கூடிய ஆத்மாவை கொண்டவனாக இருந்தாக்கா, குணத்தை கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு இந்த 8 குணங்களை தரான். எப்படின்னு பாருங்கள். அதை மாத்திரம் நாம் இன்னைக்கு முதல்ல என்ன, அபகத பாப்மான்னு பாப்பமற்ற தன்மை. பாப்பம்ன்றது எப்படி வருது? ஹிம்சை பண்ணுறதுனால தான் வருது. ஏதோ ஒரு ஹிம்சை, ஜீவஹிம்சை. ஜீவஹிம்சைன்னா கொல்லணும்னு அர்த்தம் இல்லை, என்ன, அந்த ஹிம்சை பண்ணுறதுனால தான் வருது. அந்த ஹிம்சை பண்ணலைன்னா பாப்பமே இல்லை. இந்த தன்னை வருத்திக்கிறது கூட ஹிம்சை தான். இப்போ நாமே வருத்திக்கிறோம், எதனா ஒரு காரியத்தை பண்ணின்னு வச்சுப்போம். ஒரு கரவதத்தை எடுத்துகிறோம், பழம் வெட்டுறோம், கையை வெட்டிக்கிறோம்னா நமக்கு நாமே ஹிம்சை பண்ணது தான் கணக்கு. என்ன, ஆத்திரப்படுறோம், ஆத்திரப்படைச்சே என்ன ஆகுது, தலை உடம்புலாம் அப்படியே நடுங்கிறது, ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் கீழே விழறான் மூர்ச்சையாகி. அப்படின்னா நாம் ஹிம்சப்படுத்திக்கிறது தான் அர்த்தம். எதிராளி ஹிம்சப்படுத்துகிறோம், நம்மையும் ஹிம்சப்படுத்துகிறோம் படுத்து. அதனால் இப்போது இதெல்லாம் தான் பாப்பம். அந்த பாப்பம் இல்லாத தன்மை அஹிம்சையாக இருந்தால் வருது. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா. அப்புறம் இந்திரியங்களை நாம் அடக்கி சாஸ்திர வசியத்தையாக நாம் இந்திரியங்களை உபயோகப்படுத்தினோம்னா, சாஸ்திர வசப்பட்டு, அப்போ இந்திரியங்கள் சோர்வு அடையாது. எப்போ இந்திரியங்கள் சோர்வு அடையிறதோ அடிக்கடி, அப்போ தான் ஜரம் வரும், மூப்பு வரும். சில பேர் சொல்லுவாள், அடி காலத்தில் ரொம்ப ஓடி ஓடி உழைச்சான், இதுவே பண்ண முடியல, அதனால் இப்போ 40 வயசுலேயே ரொம்ப தளர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? இந்திரியங்கள்லாம் ரொம்ப வேலை கொடுத்து களைச்சி போச்சு. அதனால் ஏன் அது தாறுமாறாக எப்படி இருக்கணுமோ திட்டமாக இருந்திருக்கணும். அதனால் சில பேர் ட்ரக்குலாம் அடிக்ட் ஆகிட்டான்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவன் நல்லவனாக தெரிஞ்சிட்டான்னா கூட ஏதோ டாக்டர்கிட்ட பார்த்து, ஆனால் என்ன ஆகும், அந்த இந்திரியங்கள்லாம் தளர்ந்து போடும். அதான். அதனால் இந்திரிய நிகிரகம், இந்திரிய அடக்கம், புலனடக்கம் இருந்ததுன்னா ஜரையற்றவனாக இருப்பான். ஜரையற்ற தன்மை ரெண்டாவது, ஜரையற்றவனாக. சர்வபூத தயா புஷ்பம் மூணாவது, எல்லா பூதங்களிடத்துலையும் கருணையாக இருக்கணும். இப்போது பூதங்களிடத்தில் கருணை இல்லாமல் இவன் குரூரமாக நடந்திருந்தான்னா அந்த பூதங்களும் திருப்பி இவனுக்கு குரூரமாக பண்ணுறது. நாம் ஒருத்தனை விஷம்னா இன்னொருத்தன் நம்ம வெய்யறது மாத்திரம் இல்லை, அடிக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அவன் தாறுமாற அடித்தான்னா மரணமே வந்துடுறது. அதனால் எல்லா இடத்துலையும் நாம் தயையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரும் ஒன்றும் பண்ண மாட்டான். அதனால் மரணம் வராது நமக்கு. விமுர்த்திஹு அப்படின்னு சொல்ல மரணமின்மையான தன்மை. அதுக்கப்புறம் க்ஷமா புஷ்பம் விசேஷத்தான்னு சொல்லிச்சு. எல்லாத்த காட்டிலும் விசேஷமானது, உயர்ந்தது க்ஷமா புஷ்பம் அப்படின்றது. ஏன் க்ஷமா புஷ்பம்னா பொறுமை. அசலார் தப்பு பண்ணால் கூட நாம் அதை பொறுத்து கொள்ளணும். என்ன, அந்த விஷோகா பொறுத்து கொள்ளலைன்னா தான் நமக்கு சோகம் வரும், வருத்தம் வரும். ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே, நம்ம காலை வாரிட்டானே, நம்ம பார்த்து அவன் இப்படி அவன் வாங்க அப்படின்ட்டுருப்பான். நம்ம பார்த்து பார்த்தா ஏளனமாக சொல்கிறான் பார். நேற்றுலாம் வாங்கன்னு கௌரவமாக சொல்லியிருந்தோம், இன்றைக்கி நாம் கொஞ்சம் சரிக்கட்டோன்றது தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், வாங்கன்னு ஏளனமாக கூப்பிட்றான். இப்படின்ற சோகமெல்லாம் நமக்கு வருது. அதே நாம் பொறுத்து கொள்கிற தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோம், அவனுடைய குணம் அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்ததுன்னா நமக்கு நாம் வருந்த மாட்டோம், நமக்கு சோகமே இருக்காது. அதனால் க்ஷமா புஷ்பம் விசேஷத்தாக இதெல்லாம் இருந்தால் கூட க்ஷமா புஷ்பம். அதனால் சோகமின்மையை இங்கே சொல்கிறது, பொறுத்து கொள்றதுனால இந்த தன்மை இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் ஞானம் புஷ்பம். ஞானம் இருந்துருத்துன்னா
இவனுக்கு எல்லாம் தெளிஞ்சு இருக்கும், தெளிவான அறிவு இருக்கும். இல்லைன்னா இது தெரியல, அது தெரியல, எதுவும் தெரியல, இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இது என்னதுன்னே தெரியல, எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு இவனுக்கு அறிவு பசி இருக்குது. அந்த ஞானம் இருந்ததுன்னா அந்த பசி போயிடும். அறிவு பசி இருக்குதே அது போயிடும். அதுதான் விஜிகித்சா அப்படின்னு பசியற்ற தன்மை. ஞானம் இருந்ததுன்னா பசியற்ற தன்மை இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து என்னென்னா தபஸுன்னா அந்த ஞானப்படி இவன் நடக்கிறது. இவன் ஞானத்தை கொண்டு இவன் காரியம் பண்ணான்னா இவனுக்கு எந்த விதமான வேட்கையும் இது வேணும் அது வேணும்னே இல்லை. இவனுக்கு படிக்கலை, வேலை பண்ணலை, நல்ல வேலை கிடைக்கல, படித்து தான் நல்ல வேலை கிடைக்கிறது. நல்ல வேலை கிடைச்சா விட்டு இவன் ஏன் இதுக்கு துட்டு வேணும் அதுக்கு துட்டு வேணும், ஐயோ மாதம் பிறந்தால் வாடகை தரணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், அப்புறம் பால் பாக்கி பாலுக்கு பணம் கட்டணும், மளிகை கடைக்கு துட்டு கொடுக்கணும் அப்படின்னு வேட்கை. இதுக்கு பணம் வேணும் அதுக்கு பணம் வேணும்னு வேட்கை, ஆசை இல்லையா? அதாவது வேட்கைன்றது ஆசைன்றது வேட்கை. என்ன அந்த வேட்கைன்றது என்னது? தாகம். இது வேணும் அது வேட்கைனா தாகம். அதனால் இந்த தபஸ் இருந்ததுன்னா இது அதுன்ற வேட்கையெல்லாம் இருக்காது. அதனால் அபிபாசா அப்படின்னு தாகமற்ற தன்மை. அதுக்கப்புறம் தியானம்னா நிலைத்த தன்மையாக இருக்கிறது. தியானம் புஷ்பம். ஞானம் தபஸு. ஞானத்துக்கு தகுந்த காரியம் பண்ணுறது, அதிலேயே நிலைச்சி இருக்குது. அதனால் என்ன, அப்படியே நிலைச்சி இருந்தான்னா ஒரு வேலையில் அவன் பாட்டுக்கு நிலைச்சி இருந்தான்னா நிலையான சம்பளம் வந்துகிட்டே இருக்குது. நன்னா இவன் குடும்பத்தை நடத்திட்டு மேலே மேலே அப்படியே சேமிப்புலாம் பண்ணிட்டு ரொம்ப சௌக்கியமாக இருக்கான். அதனால் இவன் பெற வேண்டியது மொத்தம் பெற்றுருக்கான். நிலைத்து வேலையில் இருக்கான். அப்போ என்ன ஆகும்? நிலையான சம்பளம் வருது. நிலையான படிக்கு இவன் வாழ்க்கை நன்னா நடக்கிறது. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி பூர்ண வாழ்வு வாழ்ந்துட்டுருக்கான். அதுதான் அங்கே என்ன சத்தியகாமத்துவம். விரும்பியதெல்லாம் பெறப்பட்டவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அந்த தியானம்ன்றது என்னது? சிந்தனை. அப்படியே ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றையே நினைச்சுருக்கு. அதனால் நிலையான அறிவு இருக்குது. அறிவுக்கு தகுந்த காரியம் பண்ணுறான் தபஸு. அப்படி பண்ணான்னா நிலையான வருமானம் வருது. அதிலையே எப்போவும் இருந்தான்னா, வேலையை விடாது அப்படியே இருந்தான்னா அப்படியே அவனுக்கு நல்ல சம்பளம் வரப்போகுது. அதனால் பெற வேண்டியதெல்லாம் பெற்று சுகமான வாழ்க்கை நடக்கிறான். அதுக்கப்புறம் சத்தியம். இதெல்லாம் யாருக்காகவோ பண்ணுறது, தண்டக்கடனேன்னு பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் சத்தியமாக இருக்கான். சத்தியமாக இருந்தான்னா என்ன ஆகுது? சத்திய சங்கல்பா, நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கான். அதனால் இங்கேயே அந்த 8 குணங்களை எம்பெருமான் அந்த அனுபவத்தை தரத்துக்காக இவன் இந்த 8 மலரால், இந்த 8 மலர்னா இந்த 8 குணங்களை கொண்டவனாக இருந்து இது பண்ணான்னா அது விஷ்ணுவுக்கு பிரீத்தியை பண்ணுறது. அந்த பிரீத்தியினால் இந்த 8 குணத்தினுடைய அனுபவத்தை இங்கேயே எம்பெருமான் அருள்றான் அப்படின்றது இதனால் தெரியுது. அதனால தான் இந்த சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் பவேத் அப்படின்னு சொல்லிருக்கு. மனோவாக்காயங்கள் தூய்மையாக இருக்கணுன்றதோட கூட விசேஷமாக இந்த 8 குணங்களை நாம் பெற்றிருக்கணும். 8 குணங்களை பெற்றிருந்தோம்னா நாம் மோட்சம் போகிறதுக்கு முன்னையே இந்த உலகத்தில் இருக்கச்சேவே அந்த 8 குணங்களுடைய சாயையாக நாம் அதனுடைய அனுபவத்தை நுகர்ற மாதிரியான நமக்கு ஒரு தன்மையை தான் ஃபீலிங்னு சொல்கிறோமே அது ஏற்படும். அது எம்பெருமானால் அளிக்கப்படும்.
நாளைக்கு மேலே பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமாதிவன்ஷோபாதீன ஜிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.